சுப்பிரமணிய சிவா தியாக சீலர் வரலாறு. வத்தலகுண்டு என்னும் சிற்றூரில் 4-10-1884 ஆண்டில் பிறந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு பலமுறை சிறையில் தவம் செய்தவர்களின் முன்னணி வரிசையைச் சார்ந்தவர் சுப்பிரமணிய சிவா. நாட்டுப்பற்றுடன் மொழிப்பற்றும் கொண்டு உழைத்த நாடறிந்த மிகச் சிறந்த பேச்சாளர். ஸ்ரீ ராமகிருஷ்ண சுவாமி விவேகானந்தர் இயக்கத்தில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அம்மகான்கள் குறித்து நூல்கள் பல எழுதிய நூலாசிரியர். ஞானபானு 1913, பிரபஞ்சமித்திரன் 1916, இந்திய தேசாந்திரி 1919 ஆகிய பத்திரிகைகளை தொடங்கி அவற்றிற்கு தாமே ஆசிரியராக இருந்தார். தர்ம பரிபாலன சமாஜம், சுயராஜ்ய சங்கம், தேச பக்த சமாஜம் ஆகியன போன்ற அமைப்புகளின் நிறுவனர். திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு திலகர் கட்டம் என பெயரிட்டு கூட்டங்கள் நடத்தினார். திலகர் என்றால் சுதந்திரம் என்று அகராதியில் பொறிக்கப்பட வேண்டும் என்று முழக்கமிட்டவர். பாரத மாதாவுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் உழைத்தவர் சுப்பிரமணிய சிவா. அதுவும் மட்டுமல்ல, பாரதியின் பெயரும் நினைவும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று பாரதி அமரரான பின்பு 11-9-1924 சென்னையில் முதன்முதலாக பாரதியின் நினைவு நாளை திருநாளாக கொண்டாடிய பெருமைக்குரியவரும் அவர்தான். சென்னை டிராம்வே தொழிலாளர் வேலை நிறுத்த போராட்டம், மதுரை ஹார்விமில் வேலை நிறுத்த போராட்டம் ஆகியனவற்றில் பங்கு கொண்டு பெரும்பணி ஆற்றிய தொழிலாளர்களின் தோழர். தமிழகத்தில் தொழிற்சங்க முன்னோடிகளில் சுப்பிரமணிய சிவாவும் ஒருவர் என்பது பலருக்கும் தெரியாத உண்மை. சிவா நாட்டுக்கு செய்த தியாகமோ மிக பெரிது. அதற்காக அவர் அடைந்த துன்பங்களோ ஏராளம் ஏராளம். வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய எண்ணற்ற அரும்பணிகளை தன்னலம் கருதாமல் செய்த அந்த தியாக செம்மல் 1921 ஆண்டில் கடுமையான நோய்க்கு ஆளானார். சிவாவுக்கு ஏற்பட்டிருந்த நோய்க்கான சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக தேசபக்தர்கள் நிதி திரட்ட முன் வந்தனர். 1921 தேசபக்தன் ஆசிரியர் பொறுப்பில் இருந்த வ.வே.சு. ஐயர் நிதி திரட்டும் பணியை தம் பத்திரிகையிலே தொடங்கி வைத்தார். அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார். தமிழ்நாட்டினரின் கடமையாகும் நமது நாட்டின் ஜனங்களுக்கு சுதந்திர உணர்ச்சியை ஊட்டிய நன்றியை நாம் மறவாமல் தக்க உதவி செய்தாலன்றி நம் நாட்டின் கௌரவத்தை நாம் காப்பாற்ற முடியாது. இச்சமயம் ஒவ்வொரு இந்தியரும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய முன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொகை கொடுத்து உதவ விரும்பும் அபிமானிகள் சென்னை தேசபக்தன் பத்திராதிபர் விலாசத்துக்கு தொகை அனுப்பி வரவேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். அனுப்பப்படும் பணங்களின் விவரம் அவ்வப்போது பத்திரிகையில் பிரசுரிக்கப்படும். வ.வே.சு. ஐயர் தம் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தபடி தொகை அனுப்பியவர்களின் விவரங்கள் தேசபக்தன் பத்திரிகையிலே அவ்வப்போது பிரசுரமாயின. வ.வே.சு. ஐயரும் தம் பங்களிப்பாக முதல் தவணையாக 10 ரூபாய் வழங்கினார். இது தவிர வசூலான தொகையிலிருந்து வைத்திய செலவுக்காக 25 ரூபாய் வழங்கினார். செட்டிநாட்டில் திரு சோ. முருகப்பா அவர்களும் வ.வே.சு. ஐயரின் அறிக்கையை தம் பத்திரிகையில் வெளியிட்டதுடன் சிவாவின் வைத்திய செலவுக்காக 15 ரூபாய் அளித்தார். வ.வே.சு. ஐயரின் வழியை பின்பற்றி பாரதியும் தம் அளவில் சிவாவின் பெருமையை எடுத்துச் சொல்லி அவருக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியத்தை வற்புறுத்தி தாம் கலந்து கொண்ட பொது கூட்டத்தில் பேசினார். அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் உண்டியல் மூலம் பணம் வசூல் செய்யப்பட்டது. சிவாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பாரதி விடுத்த அன்பான வேண்டுகோள் 8-1-1921 தேதியிட்ட சுதேசமித்திரனில் பதிவாகி உள்ளது. வந்தே மாதரம் என்று சொல்வதே ராஜ துரோகமென கருதப்பட்ட நாள் முதல் ஸ்ரீ சுப்பிரமணிய சிவம் ஸ்ரீ பாரதமாதாவுக்கு இடைவிடாது பக்தி செய்து வந்தாலும் தமது உள்ளத்தை ஒழிக்காமல் தீரமாய் பேசி வந்ததாலும் கஷ்டமடைந்திருக்கிறார். தேச சேவையில் ஈடுபட்டு நொந்து மெலிந்திருக்கும் அவ்வீரருக்கு உதவி புரிவது ஸ்ரீபாரத மாதாவுக்கு செய்த தொண்டாகும். இச்சமயத்தில் தேச சேவை செய்ய பல தொண்டர்கள் வேண்டும். பழைய தொண்டர்களை நீங்கள் ஆதரிக்காவிடில் புது தொண்டர்கள் எங்னம் துணிந்து முன் வருவர். இன்னும் ஸ்ரீ சிவத்தின் கைங்கரியம் பாரத மாதாவுக்கு இன்றியமையாதது. அவர் தேறி மீண்டும் தமது கடமையை செய்வது உங்களை பொறுத்து நிற்கிறது. ஆகவே சிவத்தை ஆதரித்து மாதாவை அகமகிழச் செய்ய தவறாதீர்கள். சுப்பிரமணிய சிவா என்கிற தேச பக்தரான எழுத்தாளருக்கு தமிழகம் அவருக்கு தரவேண்டிய மரியாதையையும் கௌரவத்தையும் தராமல் விட்டதுதான் மிகப்பெரிய வேதனை. பாரதியார், வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா மூவரும் விடுதலை வேள்வியில் மும்மூர்த்திகளாக தமிழகத்தில் வலம் வந்ததை இன்றைய தலைமுறையினருக்கு யார் எடுத்துச் சொல்வது?
23/7/1925 இல் பாப்பாரப்பட்டி என்னும் கிராமத்தில் தியாக சீலர் சுப்பிரமணிய சிவாவின் மறைவு அன்றைய தமிழ் மக்களின் உள்ளத்திலே பெரிய அளவில் மீளாத்துயரை ஏற்படுத்தியது.